ஸோ இது ரொம்ப பெரிய இம்பார்ட்டண்ட் எபிசோடு. அசைலம் பற்றி யார் யார் கேட்டிருக்கீங்களோ, ரெஃப்யூஜி ஸ்டேட்டஸில் என்னென்ன நீங்கள் வந்து கேள்வி கேட்டீங்களோ எல்லாத்தையும் நாங்கள் இந்த இதில் எபிசோடில் கவர் பண்ணோம். ரெஃப்யூஜினா என்ன, அசைலம்னா என்ன, யார் குவாலிஃபை ஆவாங்க, கரண்ட் ரூல்ஸ் என்ன, ப்ரொபோஸ் பண்ண நியூ ரூல்ஸ் என்ன, ரேஸ், ரிலீஜன், அதுக்கப்புறம் இஃப் யூ ஆர் ஃப்ரம் அ பர்டிகுலர் சோஷியல் குரூப், நேஷ்னாலிட்டி ஆர் பொலிட்டிக்கல் ஒப்பீனியன், இதில் உங்களுக்கு ஏதாவது கரண்ட் ரூல் பிரகாரம் ஒருத்தவங்க அசைலம் கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கரண்ட்லி வந்து அசைலம் வந்து டைம் வந்து சில கேசஸில் வந்து 7 இயர் சைல்ட்ஹுட், அதுவும் இதில் எப்படி அப்ளை ஆகும்? 7 இயர் சைல்ட்ஹுட் இட்ஸ் அ வெரி குட் கொஷின். இப்போ 20 வருஷம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ நாங்கள் வந்து ஐஎல்ஆர் வாங்கலை, எங்களுக்கும் வந்து 20 இயர்ஸ் வருமா அப்படிங்கிற கேள்வி கேட்டுருக்காங்க. இப்போ ஊருக்கு போனாலும் இப்போ ஒரு கண்ட்ரி வந்து இவங்க கண்ட்ரி என் கண்ட்ரி சேஃப் இல்லைன்னு தான் சொல்லி ட்ரை பண்ணுவாங்க. அவங்களுக்கு திருப்பி அந்த ரெப்ளிகேஷன்ஸ் எப்படி இருக்கும்? அதாவது இப்போது எஸ்பெஷலி இந்தியா எம்பசி வந்து எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழன். நீங்களாம் எப்படிங்க? நான் சூப்பராக இருக்கேன். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். ஆமாம், நியூ இயரில் பண்ணுற ஃபஸ்ட் இது. ஸோ 2026ஓட ஃபஸ்ட்டு வீடியோ. கரெக்ட். ஓகே, இது என்னென்னா 2025ல் நடந்த பல சேஞ்சஸ்ஸு ஆட்டி படைச்சாச்சு கவர்மெண்ட். ஸோ நிறைய பேருக்கு வந்து பேட் நியூஸ் தான் இருந்தது. ரொம்ப கஷ்டமான ஒரு இயர். ஓகே, ஆனால் அதில் என்னென்னா இப்போ வந்து எல்லாருக்கும் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிச்சு. ஆனால் நம்மளோட கமெண்ட்ஸ்லேயும் நம்மள நிறைய ரீச் பண்ணுறவங்கள நிறைய பேர் வந்து அவங்க அசைலம் எடுக்கிறாங்களோ இல்லையோ, அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க. இப்போ இலங்கையிலேருந்து இருக்காங்க, இது இந்தியாவிலேருந்து இருக்காங்க. அவங்க மெசேஜ் பண்ணி இவங்களுக்கெல்லாம் இப்போ நார்மலாக இருக்கவங்களுக்கு எல்லாமே சொல்லிட்டீங்க, ஆனால் வந்து அசைலம் எடுக்கிறவங்க, அசைலம் ரூட்டில் இருக்கவங்களுக்கு என்ன லைஃபு அப்படின்னு எல்லாத்துலேயும் டச் பண்ண சொன்னாங்க. கரெக்ட். ஸோ இது ரொம்ப பெரிய இம்பார்ட்டண்ட் எபிசோடு. அசைலம் பற்றி யார் யார் கேட்டிருக்கீங்களோ உங்களுக்கு வந்து ரெஃப்யூஜி ஸ்டேட்டஸில் என்னென்ன நீங்கள் வந்து கேள்வி கேட்டீங்களோ எல்லாத்தையும் நாங்கள் இந்த இதில் எபிசோடில் கவர் பண்ணுவோம். சரியா? ஸோ புதுசாக வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் திருப்பி வணக்கம் வச்சுக்கிறோம். நம்ம கூட இருக்கவங்க பத்ரி பால வெங்கடேஷன், ஒன் ஆஃப் த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் லீடிங் இமிக்ரேஷன் லாயர் ஆஃப் யூகே. ஸோ அவங்க வந்து IAAன்னு சொல்லுவாங்க, அதில் வந்து லெவல் 3 முடிச்சிருக்காங்க. விச் மீன்ஸ் தட் உங்களுக்காக இமிக்ரேஷன் சார்ந்த எந்த கேஸ்க்கும் வந்து அவங்க வந்து ஒரு கோர்ட்டில் போய் உங்களை ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ இந்த இதில் இண்டஸ்ட்ரியில் ஒரு 15 இயர்ஸாக 20 இயர்ஸா 18 இயர்ஸ் 18 பார்த்தா 18 மாதிரி தான் இருப்பாரு. 18 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸு. அதில் பார்த்தீங்கன்னா மோர் தென் 6000 கிளைண்ட்ஸ், ஹாப்பி கிளைண்ட்ஸு. கீழே ஹாப்பி இருக்காரு. ஸோ ஹாப்பி கிளைண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, மோர் தென் 1000+ நம்மளோட மக்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரீ கன்சல்டேஷன் கொடுத்துருக்காங்க. சில பேர் லக்கியாக இருந்திருக்கீங்க, உங்களுக்கு செகண்ட் தேர்டு கூட கொடுத்துருக்காங்க. பட் வந்து நிறைய பேருக்கு வந்து நிறைய கொஷின்ஸு ஈவன் திஸ் மார்னிங் வரைக்கும் வந்து கொஷின்ஸுக்கு ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்க. பேசிக் கன்சல்டேஷன் ஆல்வேஸ் வி கிவ் இட் ஃபார் ஃப்ரீ. ஆமாம், எனிதிங் மோர் தென் பேசிக்னா வி ஆஸ்க் தெம் டு புக் ஃபார் பெய்ட் கன்சல்டேஷன். அதனால மக்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, ஏன்னா அதுக்கான டைம் எடுத்து நாங்கள் பண்ணணும். முடிஞ்ச வரை அது இல்லாமல் இப்போது நம்ம ஒரு ஈவெண்ட்டு பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் வீக் இல்லை ஃபாலோயிங் வீக். அது ராஜு 28 and 29 நாங்கள் வந்து திருப்பி உங்கள்கிட்ட ஒரே டைம் சொல்லிடுறோம். இந்த இதுலேயும் உங்களுக்கு எபிசோடில் இஷ்யூஸ் இருந்தால் கூட, உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் வந்து உங்களுக்கு குவரிஸ் இருந்ததுன்னா நாங்கள் ஃப்ரீ ஒர்க் ஷாப்ஸ் ரெண்டு ஃப்ரீ கன்சல்டேஷன். அதுக்கு வந்து பேசிக்காக £5 வந்து சார்ஜ் பண்ணுறது அது ஃப்ரீ தான். புக்கிங். ஆமாம், புக்கிங்காகவும் அந்த இடத்துக்கு பே பண்ணுறதுக்காக. இல்லை வராமல் போய்ட்றீங்க, அதுக்காக தான் இந்த கரெக்ட். ஸோ அதான் பண்ணுறோம். அதுவும் சேரிட்டிக்கு தான் போகுது. அந்த காசையும் அப்படியே தான் திருப்பி கொடுக்க போகிறோம். கரெக்ட்.
சூப்பர். ஸோ இந்த எபிசோடுக்குள்ளார இப்போ என்னன்னா நம்ம வந்து ரெஃப்யூஜினா என்ன, அசைலம்னா என்ன, யார் குவாலிஃபை ஆவாங்க, ஆமா கரண்ட் ரூல்ஸ் என்ன, ப்ரொபோஸ் பண்ண நியூ ரூல்ஸ் என்ன, ஆமா இப்போ இருக்கிற ரூல்ஸில் எப்போ செட்டில்மெண்ட்டு சிட்டிசன்ஷிப்பு கிடைக்குது, ப்ரொபோஸ் பண்ண ரூல்ஸில் எப்படி எப்போ ஐஎல்ஆர் ரூல் சேஞ்ச் ஆகுமோ எப்படி ஐஎல்ஆர் கிடைக்கும் எப்படி இது கிடைக்கும் அப்படிங்கிறத பண்ணிடுவோம். பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரெஃப்யூஜிங்கிறதே பார்த்தீங்கன்னா 1951 ரெஃப்யூஜி கன்வென்ஷன் ஆக்ட் பேஸ் பண்ணி தான் யூகே கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அதில் வந்து அவங்க 5 காரணங்கள் சொல்கிறாங்க. மெயினாக வந்து அவங்க சொல்கிறது என்னென்னா, அதாவது இஃப் யூ கேன் ப்ரூவ் தேர் இஸ் அ வெல் ஃபவுண்டட் ஃபியர் ஆஃப் பர்சிக்யூஷன் பிகாஸ் ஆஃப் இந்த 5 ரீசன்ஸு. அதாவது அவங்க சொல்கிறது ஃபஸ்ட்டு வந்து ரேஸ், ரிலீஜன், அதுக்கப்புறம் இஃப் யூ ஆர் ஃப்ரம் அ பர்டிகுலர் சோஷியல் குரூப், நேஷ்னாலிட்டி ஆர் பொலிட்டிக்கல் ஒப்பீனியன். இந்த ரீசன் தான் சொல்லியிருக்காங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு இதில் நீங்கள் குவாலிஃபை ஆகுறீங்கன்னா, அதை ப்ரூவ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ரெஃப்யூஜி தருவாங்க. சரியா? இப்போது பர்சிக்யூஷன் அப்படின்னா என்னங்கிறது கேட்பாங்க. அதாவது உங்கள் நாட்டில் நீங்கள் வந்து உதாரணத்துக்கு உங்கள் இனத்தில் ஃபாலோ பண்ணுறதுனால அங்கே இருக்கிற கவர்மெண்ட்டு உங்களை வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணுறாங்க. டிஸ்கிரிமினேட்னா அது மட்டும் கிடையாது. பர்சிக்யூஷனுங்கிறது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சீரியஸ் டார்ச்சர், டெத்து, இம்ப்ரிசன்மெண்ட்டு அந்த மாதிரி இருக்கணும். ஓகே, இல்லை உங்களுக்கு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இல்லை, இல்லை நீங்கள் ஃப்ரம் அ குரூப் ஆஃப் பிகாஸ் ஆஃப் பார்ட் ஆஃப் அ குரூப், அதாவது செக்ஸு இல்லை பர்டிகுலர் ரிலீஜனு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சில ஐ டு நாட் வாண்ட் டு நேம் த கண்ட்ரிஸ், சில இஸ்லாம் கண்ட்ரீஸில் சேம் செக்ஸ் ரிலேஷன்ஷிப் வந்து ப்ரொஹிபிட்டடு. அப்படி அவங்களுக்கு தெரிஞ்சது நீங்கள் கே இல்லை லெஸ்பியன்னா அவங்க வந்து தூக்கிலே போடுவாங்க. சரியா? ஸோ ஆனால் இங்கே வந்து அது க்ரைம் கிடையாது. புரியுதுங்களா? ஸோ உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் லீட் பண்ணுறதுக்கே வந்து அவங்களுடைய கொள்கைகள்னால அதுக்காக வந்து உங்களை டார்ச்சரோ இல்லை இம்ப்ரிசன்மெண்ட்டோ இல்லை தூக்கில் போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ப்ரூஃப் உங்களால் காட்ட முடியுங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ரெஃப்யூஜி ஸ்டேட்டஸ் இல்லை அசைலம்ங்கிறது கிடைக்கும். சரியா? இப்போது இதிலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் குவாலிஃபை ஆகாதவங்களுக்கு ஹெச்பின்னு சொல்லுவாங்க, ஹியூமனிடேரியன் ப்ரொடெக்ஷன் வீசா. அப்போ அது கொடுப்பாங்க. அதாவது உதாரணத்துக்கு இப்போ ஒரு சிவில் வார் நடந்துகிட்ருக்குது, இல்லை இப்போ வேறு ஒரு கண்ட்ரி, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சீரியா. ஆனால் யுக்ரைனில் பார்த்தீங்கன்னா அவங்க ஹெச்பின்னு கொடுக்கறதுக்கு பதிலாக அவங்க வந்து ஒரு யுக்ரைன் ஃபேமிலி ஸ்கீம் அப்படிங்க யுக்ரைன் ஸ்பான்சர் ஸ்கீம்னு ஒரு 3 இயர்ஸுக்கு கொடுத்து அதுக்கப்புறம் வந்து அசஸ் பண்ணி நாங்கள் தரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் பார்ட் ஆஃப் த ஹெச்பி தான். ஆனால் அதுக்கு ஒரு செப்பரேட் ஸ்கீமே கொண்டு வந்தாங்க. ஆனால் நார்மலாக ஹியூமனிடேரியன் ப்ரொடெக்ஷனுங்கிறது என்னென்னா இந்த 5 ரீசனில் நீங்கள் ஃபிட் ஆகலை, பட் ஸ்டில் உங்களுக்கு வந்து நாட்டுக்கு போக முடியாது. அந்த நாட்டுக்கு போனாலும் உங்களால் சேஃபாக ரீலோகேட் பண்ண முடியாது வேறு ஒரு இடத்துல. இப்போது உதாரணத்துக்கு சிரியாவில் ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி பெரிய வார் நடந்துட்டு இருந்தது. அப்போ அவங்களுக்கு வந்து எங்கே வேணாலும் இருந்தாலும் பாம் வந்து விழுவலாம் அப்படிங்கிற மாதிரி எங்கேயுமே சேஃப் இல்லைங்கிற போது அப்போ அந்த மாதிரி ரீசனுக்கு ஹியூமனிடேரியன் ப்ரொடெக்ஷனுங்கிறது கொடுப்பாங்க. அதுவும் சிமிலர் தானே? சிமிலர் தான். ரெஃப்யூஜி 1951 கன்வென்ஷன் ஆக்டில் இந்த 5 ரீசனில் ஃபிட் ஆகாதவங்களுக்கு இந்த இது கொடுப்பாங்க. பட் ஆல்மோஸ்ட் இதுவும் சேம் தான். சரியா? ஸோ இதுதான் வந்து பேசிஸு. ஓகே, இப்போது கரண்ட் ரூல் பிரகாரம் ஒருத்தவங்க அசைலம் கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்க அப்ளிகேஷன் வந்து மேக் பண்ணணும். ஜென்ரல் அப்ளிகேஷனில் என்ன ரீசன் என்ன அப்படிங்கிறது, அப்புறம் ஸ்க்ரீனிங் இன்டர்வியூ நடக்கும், அதுக்கப்புறம் டீட்டெயில்டு இன்டர்வியூ நடக்கும், நிறைய அவங்க எவிடன்ஸ் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணணும், அதுக்கப்புறம் டெசிஷன் கொடுப்பாங்க. இன்கேஸ் டெசிஷன் வந்து ஃபேவரபுளாக இல்லைன்னா ஆல்வேஸ் அவங்க அப்பீல் பண்ணலாம். அப்பீலும் ரெஃப்யூஸ் ஆச்சுன்னா திரும்ப ஃப்ரெஷ் கிளைம்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது புது விஷயங்கள் இருந்ததுன்னா அதுவும் பண்ணலாம். ஸோ இதுதான் நார்மலாக வந்து ஒருத்தங்க அசைலம் ஸ்டார்ட் பண்ணி எண்ட் பண்ணுறது. கரண்ட்லி வந்து அசைலம் வந்து டைம் வந்து சில கேசஸில் 3 இயர்ஸ் கூட ஆகுது, 2 இயர்ஸ் ஆகுது, சில கேசஸ் வந்து 1 இயரில் வருது. அதனால் டைம் வந்து நம்ம சொல்ல முடியாது. 1 to 3 இயர்ஸ், 4 இயர்ஸ் கூட ஆகலாம். ஏன்னா நீங்கள் அப்பீல் எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டு இருந்தீங்கன்னா ஆகும். கரண்ட் இது பிரகாரம் நீங்கள் வந்து இனிஷியலாக பண்ணி உங்களுக்கு அந்த இனிஷியல் ஸ்க்ரீனிங் இது ஆனதுக்கப்புறம் ஏஆர்சி கார்டுன்னு தருவாங்க. ஆஸ் ஆஃப் நவ் வந்து அந்த ஏஆர்சி கார்டு தரும்போது உங்களால் ஒர்க் பண்ண முடியாது. பட் அவங்க வந்து உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள்
உங்களுக்கு நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டாக இருக்கீங்க, உங்களுக்கு தங்குறதுக்கு இடம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது ஹோட்டல் அகாமடேஷனோ இல்லை அது மாதிரி ஒரு இது அவங்க பண்ணுறாங்க. ப்ளஸ் சில அலோவன்ஸும் கொடுப்பாங்க ஃபேமிலியோடு இருக்கீங்க அப்படிங்கிறது பட்சத்தில் அன்டில் டிசைட் ஆகிற வர. சரியா? ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்ன நம்ம பார்க்கணுன்னா, ஆஃப்டர் 1 இயர் உங்களோட கேஸு இன்னும் ப்ராசஸில் இருந்ததுன்னா அவங்க ஒர்க்கிங் ரைட்ஸ் தராங்க. ஒர்க்கிங் ரைட்ஸ்னால் எல்லா ஒர்க்கும் கிடையாது, இமிக்ரேஷன் சேலரி லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஜாப்ஸு அவங்க ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. ஓகே, இப்போ ஒரு 1 இயர் 1.5 இயர் கழித்து உங்களுக்கு ரெஃப்யூஜி ஸ்டேட்டஸ் இல்லை அசைலம் கிராண்ட் பண்ணுறாங்க. ஆஸ் பர் த கரண்ட் ரூல்ஸ் வந்து உங்களுக்கு 5 இயர்ஸ் தருவாங்க. ஃப்ரம் டே 1 யூ ஹாவ் ஆக்சஸ் டு பப்ளிக் ஃபண்ட்ஸ். ஆக்சஸ் டு பப்ளிக் ஃபண்ட்ஸ்னால் உங்களுக்கு பெனிஃபிட்டு எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம். நான் சொல்கிறது கரண்ட் ரூல்ஸ் பிரகாரம். ஆனால் ஆஃப்டர் 5 இயர்ஸ் வந்து உங்களுக்கு ஐஎல்ஆர் கிடைக்கும். ஐஎல்ஆர் பண்ணும்போது செட்பிங்கிற ஒரு அப்ளிகேஷன், அதுக்கு வந்து எந்த ஒரு ஃபீஸும் பே பண்ண தேவையில்ல, ஃப்ரீயாக பண்ணிக்கலாம். நேச்சுரலைசேஷன், அதாவது பிரிட்டிஷ் சிட்டிசன்ஷிப் அப்ளை பண்ணும்போது இங்கிலீஷ் லைஃப் இந்த யூகேவும் இங்கிலீஷ் டெஸ்ட்டும் காட்டணும். ஐஎல்ஆருக்கு தேவையில்லை. 5+1 6. ஓகேயா? இதுதான் இப்போ நடைமுறையில் இருக்கிறது. ஆனால் இதுலேயே வந்து லாஸ்ட் ஃபெப்ரவரி ஒரு பெரிய சேஞ்ச் கொண்டு வந்தாங்க. என்னன்னா, யாரெல்லாம் வந்து இந்த போட்டு மூலியமாகவோ இல்லை கார் மூலியமாகவோ இல்லீகலாக வந்தவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் மறுக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லி நிறையா பேர் மக்கள் அந்த மாதிரி வந்தவங்களுக்கு எஸ்பெஷலி ஏப்ரலுக்கு அப்புறம் அப்ளை பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே ரெஃப்யூஸ் ஆகிட்டு தான் இருக்குது. இப்போது எகெயின் அதை வந்து நீங்கள் எக்ஸிஸ்டிங் ஆட்களுக்கு கொண்டு வரக்கூடாது, புதுசாக வரவங்களுக்கு தான் கொண்டு வரணும்னு ப்ரப்போஸ் பண்ணி அது போட்டிருக்கோம். அது எகெயின் 2 to 3 இயர்ஸ் ஆகலாம் அதோட டெசிஷன் வர்றதுக்கு. பட் ஆஸ் ஆஃப் நவ் இந்த பெரிய சேஞ்சு ரெட்ரோஸ்பெக்டிவ்லி அவங்க கொண்டு வந்திருக்காங்க. யாராக வேணாலும் நீங்கள் இருக்கலாம், ஆனால் இல்லீகலாக நீங்கள் உள்ளே வந்திருக்கீங்க லாரி மூலியமாகவோ போட் கிராசிங்கோ, அவங்கெல்லாம் வந்து இப்போ ஃப்ளைட் மூலமாக வந்து அது லீகலா? அது கிடையாது. ஃப்ளைட் மூலியமாக வந்து நீங்கள் ஏதோ ஒரு வீசாவில் தான் வந்து கிளைம் பண்ணுறீங்க. அப்போ வந்து அது இல்லீகல் என்ட்ரி கிடையாது. புரியுதுங்களா? ஸோ இது வந்து இல்லீகல் என்ட்ரி. ஸோ அவங்களுக்கு அந்த இதில் இல்லீகல் என்ட்ரி, இந்த ட்ரக்கில் வரவங்க போட் கிராசிங் அதை ஸ்டாப் பண்ணணுங்கிறதுக்காக ஆல்ரெடி இந்த கவர்மெண்ட்டு வரக்கூடிய மக்கள் தொகையை இந்த போட் கிராசிங் இதை தடுக்கிறதுக்காக கொண்டு வந்தது இது. சரியா? இப்போ நவம்பர் ரீஸ்டோரிங் தி ஆர்டர்னு சொல்லிட்டு பெரிய ஸ்டேட்மெண்ட்டு பண்ணிவிட்டு அவங்க இப்போ எப்படி இதுக்கும் ஒரு கன்சல்டேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. வரக்கூடிய மாதங்களில் எதிர்பார்க்குறோம். நார்மல் விசாக்கு எப்படியோ இதுக்கும் கன்சல்டேஷன் ஓகே, அதுக்கு எப்படி சொன்னாங்களோ இதுக்கும் கன்சல்டேஷன். நவம்பரில் இது ப்ரப்போஸ் பண்ணாங்க. அது வந்து மேலே ப்ரப்போஸ் பண்ணாங்க, ஞாபகம் இருக்கா? மேலே ப்ரப்போஸ் பண்ணி நவம்பர் 2 கன்சல்டேஷன் ஓப்பன் பண்ணாங்க. இது நவம்பரில் தான் இந்த ப்ரப்போசல் சொல்லியிருக்காங்க. ஸோ வி எக்ஸ்பெக்டிங் ஏப்ரல் மே சம் டைம் கன்சல்டேஷன். ஓகே ஓகே. அதில் வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்கங்கிறது பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து அவங்க சொல்லியிருக்கிறது, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இது ப்ரூவ் பண்ண முடியுது, உங்களுக்கு ஃபியர் ஆஃப் பர்சிக்யூஷன் இருக்குது உங்கள் கண்ட்ரியில், அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு நாங்கள் ரெஃப்யூஜி ஸ்டேட்டஸ் தரோம். ஆனால் 2.5 வருஷம் தான் தருவோம். ஓகே, பாயிண்ட் நம்பர் 1, 30 months. அதுக்கப்புறம் எவ்ரி 30 months உங்களுடைய சிச்சுவேஷன், அதாவது கண்ட்ரி சிச்சுவேஷனை அசஸ் பண்ணி, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு உதாரணத்துக்கு யுக்ரைனில் வந்து வார் நின்றுச்சு அப்படிங்கிற பட்சத்தில், நான் ஒரு எக்ஸாம்பிள், ஹைப்போதெட்டிக்கல் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த புது ஸ்கீம் வருது அப்படின்னா ஒரு 5 வருஷத்தில் வார் நின்றுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா 5 வருஷம் கழித்து கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் நீங்கள் கேட்கலாம், ஏன் 5 வருஷத்தில் தானே ஐஎல்ஆர் கிடைக்குமே? கிடையாது. இதில் தான் பெரிய செகண்ட் பாயிண்ட் அவங்க சொல்லியிருக்காங்க, 20 years. anyone who is claiming refugee status 20 years கழிச்சு தான் வந்து ஐஎல்ஆர் தரும். அது லீகலா இல்லீகலா எப்படி இருந்தாலும். ஆமாம், லீகலாக இருந்தாலும் சரி இல்லீகலாக இருந்தாலும் சரி, நீங்கள் ரெஃப்யூஜின்னு கிளைம் பண்ணிட்டீங்கன்னா 20 வருஷத்தில் தான் உங்களுக்கு ஐஎல்ஆர் கொடுப்போம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கீமே வந்து டென்மார்க்கில் இருக்கக்கூடிய ஸ்கீம். இது வந்து அரவுண்ட் ஒரு 10 years முன்னாடி டென்மார்க்கில் வந்து 10 years or 8 years, ஐம் நாட் ஷுர், அது வந்து அவங்க கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி இதே மாதிரி யூகே சஃபர் பண்ண மாதிரி போட் கிராசிங் இல்லீகல் என்ட்ரி அவ்வளோ இருந்தது. அது வந்து டிராஸ்டிக்காக ஆல்மோஸ்ட் 80% கம்மியாயிருச்சு வித்தின் இயர். ஸோ அந்த ஸ்கீமை பார்த்து தான் இவங்க இங்கே ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 20 years சொல்லிட்டாங்க. 20 years எவ்ரி 2.5 years வந்து நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஈவன் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 15th year உங்கள் கண்ட்ரி நல்லா ஆயிடுச்சுன்னா கிளம்பிடுன்றோம். பட் டே 1லேருந்து பப்ளிக் ஃபண்ட் ஆக்சஸ் அது இருக்கா?
தேர்ட் பாயிண்ட் அதில் சொல்லியிருக்காங்க பப்ளிக் ஃபண்ட்ஸ் வந்து பை டிஃபால்ட்டு இனிமேல் கிடையாது. நாங்கள் சூஸ் பண்ணி we will apply restriction and we will choose who can avail and who cannot. அது அடுத்த வர பாயிண்ட்டு. ஆனால் நீங்களே கேட்டுட்டீங்க. சரி. ஸோ இப்போ இந்த 20 இயர்ஸில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இல்லீகல் என்ட்ரியாக வந்திருக்கீங்கன்னா +10 ஆட் பண்ணிக்கோங்கிறாங்க. புரியுதுங்களா? +10. ஆமாம், ரோட்வேஸில் வந்தீங்கன்னா +10 அப்போ 30க்கு போயிடும். ஓகே ஓகே. போட்டு மூலியமா வராங்க. உதாரணத்துக்கு இந்த ரூல் வந்து ஜூன் 2026 இம்ப்ளிமெண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் ஒருத்தங்க வராங்க போட்டு மூலியமானா அவங்களுக்கு ஐஎல்ஆர் கிடைக்கிறதுக்கு 30 வருஷம் ஆகும். இதில் வந்து அவங்க ப்ரொடெக்ஷன் ஒர்க் ரூட், ப்ரொடெக்ஷன் ஸ்டடி ரூட் அப்படிங்கிற மாதிரி சில இதை வந்து எக்ஸ்ட்ராவாக அதிலே பிரான்ச்சஸ் மாதிரி கொண்டு வராங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு அந்த ப்ரொடெக்ஷன் ஒர்க் ரூட்டில் எடுத்துகிட்டு போய் நீங்கள் நல்லா சம்பாதிச்சிங்கன்னா யூ கேன் ரெடியூஸ் த நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஏர்ன்டு செட்டில்மெண்ட்டுக்கு எப்படி கொண்டு வராங்களோ அதே கான்செப்டை கொண்டு வராங்க. ப்ரொடெக்ஷன் ஸ்டடி ரூட்னு சொல்லி இவ்வளோ நீங்கள் படித்து இந்த இது பண்ணி இது பண்ணுறீங்க அப்படிங்கிற போது இவ்வளோ வருஷம் நீங்கள் குறைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஏர்ன்டு 2 சொன்னீங்க. ப்ரொடெக்ஷன் ஸ்டடி ரூட்டு, ப்ரொடெக்ஷன் ஒர்க். ஸோ 2க்கும் தனித்தனியாக இருக்குது. தனித்தனியாக அதுக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து குறைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹவு மெனி நம்பர் ஆஃப் இயர்ஸுங்கிறது வரக்கூடிய காலங்களில் அந்த அவங்களோட ஏர்னிங்ஸுக்கு ஏற்ற மாதிரி அவங்க சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் சொல்லுவாங்க. படிப்புக்கு ஏற்ற மாதிரியும். அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரொடெக்ஷன் ஒர்க் அண்ட் ஸ்டடி நீங்கள் சர்டைன் இது படிக்கிறீங்கிற பட்சத்தில் செட்டில்மெண்ட் சூனர் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆனால் அது எத்தனை வருஷங்கிறது வரக்கூடிய காலங்களில் நாங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிறது. ஓகே. ஃபேமிலி ரீயூனியனுங்கிறது ஒருத்தங்களுக்கு ரெஃப்யூஜி கிடச்சிருச்சு, அவங்களுடைய ஃபேமிலி வெளியில் இருக்காங்கங்கிற போது ஈஸியாக வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துகிட்டு வரலாம். அந்த ஆட்டோமேட்டிக் குவாலிஃபிகேஷன் இப்போ ஸ்டாப் பண்ண போகிறாங்க. சரியா? ப்ரப்போஸ் பண்ணதில் அதனால் உங்களுக்கு கிடச்சதுங்கிறதுனால அவங்கள கொண்டு வரணுங்கிறது அவசியம் இல்லை. அவங்க வந்து அதுக்கான ரூல்ஸ் என்னங்கிறது இனிமேல் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கான நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் நிறையா ரிக்குவயர்மெண்ட்ஸும் ஆட் பண்ண போகிறாங்க. ஸோ அதெல்லாம் மீட் பண்ணால் மட்டும்தான் அவங்க. இப்போ என்ன கரண்ட் சினாரியோ? இப்போ வந்து ஒரு ஃபேமிலி ரீயூனியன்னா இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வரதுக்கு முன்னாடியே உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு, நீங்கள் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல போய் கண்ட்ரியில் ஒளிஞ்சி அப்படியே வேறு மூலியமாக வந்திருக்கீங்க, அவங்க அங்கே தான் இருக்காங்க, அங்கே எங்கே இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு ரெஃப்யூஜி ஸ்டேட்டஸ் வந்துருச்சு, வந்து ஒரு 6 மாதம் கழித்து அவங்க எங்கே இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுது. அப்படிங்கிற போது நீங்கள் ஃபேமிலி ரீயூனியனில் போட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனே கிடச்சிரும். இது ஈஸியாக கிடச்சிரும். ஆனால் இனிமேல் வரக்கூடிய காலங்களில் அது வந்து கிடையாது. பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு, பல ரிக்குவயர்மெண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. சூப்பர். இன்னொரு கொஸ்டின் எனக்கு இருக்குது. நம்ம வந்து 7 இயர் சைல்ட்ஹுட் சொல்கிறோம், அதுவும் இதில் எப்படி அப்ளை ஆகும்? 7 இயர் சைல்ட்ஹுட் இட்ஸ் அ வெரி குட் கொஷின். இப்போ 20 வருஷம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு இங்கே ஒரு குழந்தை கொண்டு வந்து 7 வருஷம் ஆனதுக்கப்புறம் சப்ஜெக்ட் டு அது இருக்குதுன்னா கண்டிப்பாக அந்த ரூட்டில் போய் அவங்க ஸ்விட்ச் ஆகிட்டு ஏர்லியராகவும் வாங்கலாம். அந்த பாயிண்ட்டும் இருக்குது. அது வந்து நார்மலாக பண்ணுற மாதிரி அந்த ரூட் எல்லாருக்குமே 7 இயர் சைல்ட்ஹுட் பை டிஃபால்ட் எல்லாருக்குமே இருக்குது. ஏன்னா 20 வருஷங்கிற போது இந்த ரூட்டில் போய் கொஞ்சம் சீக்கிரம் வர முடியும்னா கண்டிப்பாக எடுக்கலாம். ஏன்னா ஏர்ன்டு செட்டில்மெண்ட் இதில் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த ரூட்டில் போனாலும் சரி நீங்கள் ஏர்னிங் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் குறைக்கலாம். ப்ளஸ் இந்த ஃபேமிலி ரூட்டில் இருக்கக்கூடிய கரண்ட்டு ரிக்குவயர்மெண்ட்டை நாங்கள் மாற்றலைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சப்ஜெக்ட் டு உதாரணத்துக்கு, ஏன்னா இப்போ அவங்க ஒரு ப்ரொப்போசலும் இருக்குது, இசிஹெச்ஆரை ரீடிஃபைன் பண்ணணும், ஆர்டிகிள் 8 ரீடிஃபைன் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது ரீடிஃபைன் பண்ணாங்கன்னா 7 இயர் சைல்ட்ஹுட் பாதிப்பாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆமாம், பேச்சுவார்த்தையில் அது இன்னும் ப்ரொப்போசலாக கூட அனௌன்ஸ் பண்ணலை, பட் பேச்சுவார்த்தையில் இருக்குது. சரியா? சூப்பர். ஸோ இது வந்து இருக்கக்கூடிய புது ரூல்ஸில் இப்போ இதில் முக்கியமான விஷயங்கள் வந்து பார்த்தோம்னா, இந்த 20 இயர்ஸ் கழித்து அவங்களுக்கு ஒருத்தங்க எக்ஸாம்பிள் பிளேனில் வந்து ஸ்டூடெண்ட்டாக வந்து இல்லை விசிட்டராக வந்து அதுக்கப்புறம் அசலம் கேட்குறாங்கிற போது அவங்க 20 வருஷம் கழித்து பண்ணலாம். அதுக்கப்புறம் தான் ஐஎல்ஆர் கிடைக்கும். அந்த ஐஎல்ஆர் கிடைச்சதுக்கப்புறம் 1 இயர் வெயிட் பண்ணி பிரிட்டிஷ் பாஸ்போர்ட்டை அவங்க அப்ளை பண்ணலாம். ஆனால் இப்போ அந்த பிரிட்டிஷ் பாஸ்போர்ட்டுக்கும் வந்து நம்ம எக்ஸிஸ்டிங் கன்சல்டேஷனில் சொல்லியிருக்காங்க, அந்த ஏர்ன்டு செட்டில்மெண்ட் ரூட்டை வந்து பிரிட்டிஷ் சிட்டிசன்ஷிப்புக்கும் இன்க்ளூட் பண்ண போகிறோன்னு. ஸோ அது கொண்டு வந்தாங்கன்னா இன்னும் அந்த பிரிட்டிஷ் பாஸ்போர்ட்டுக்கு வரக்கூடிய காலங்கள் ஜாஸ்தியாகும். சரியா? ஸோ இதுதான்
இந்த மெயின் ரீசன் எதுக்காக இதை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு போட் கிராசிங்கை நிப்பாட்டணும். ஓகே, அதுக்கப்புறம் செகண்டு வந்து இங்கே பப்ளிக் ஃபண்ட்ஸ் ஆக்சஸ் பண்ணுறது அதெல்லாமே வந்து குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ரெஃப்யூஜியாக வந்தால் நமக்கு பணம் கிடைக்கும், அந்த மாதிரி அந்த மனநிலை வந்து மாற்றினா தான் மக்கள் இங்கே வர்றது வந்து குறைவாக வரும் அப்படின்னு அவங்க இது பார்க்குறாங்க. ஸோ இதில் வந்து நிறையா விஷயங்கள் ஹியூமன் ரைட்ஸுக்கு எதிராக இருக்குது அப்படிங்கிற ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அது இதை எல்லாத்தையுமே வந்து சேலஞ்ச் பண்ணுறதுக்கும் நிறைய பேரிஸ்டர்ஸ், சாலிசிட்டர்ஸ் எல்லாருமே ரெடி ஆகிட்டு இருக்காங்க, இன்க்ளூடிங் ஏர்ன் செட்டில்மெண்ட்டுக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ப்ரொப்போசலாக வந்து ரூலாக வந்தாலும் அதை சேலஞ்ச் பண்ணாங்கன்னா ஃபைனல் வெர்டிக்ட் வந்து ஹை கோர்ட், க்ரௌன் கோர்ட், சுப்ரீம் கோர்ட், அங்கே தான் போய் சுப்ரீம் கோர்ட்டு அவங்க அப்பீல் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டு வர போய் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற போது ரெட்ரோஸ்பெக்டிவாக எல்லாருக்குமே வந்து மாற்றிடுவாங்க. அப்படி தோத்துட்டோம் அப்படின்னா திஸ் வில் பி ஆஸ் இட் இஸ். இது என்ன பீரியட் ஆகும் அப்படின்னா இட் கேன் டேக் எனி டைம் பிட்வீன் 2 to 5 years. சரியா? ஸோ இதுதான் வந்து டோட்டல் ஒரு ஓவர் வியூ, எக்ஸிஸ்டிங் ரூல்ஸ், ப்ரொப்போஸ்டு ரூல்ஸ், என்னென்ன மாற்றங்கள்ங்கிறது. இப்போது வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் எல்லோரும் கேட்குறது, இது எப்போ இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. நவம்பர் 2025 அவங்க சொன்னது என்னென்னா, we will implement ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் பிட்வீன் 12 to 24 monthsன்னு சொல்லியிருக்காங்க. வித்தின் 12 to 24 months. ஸோ வரக்கூடிய காலங்களில் 2026 இந்த வருஷமும் 27 இதை ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறத தான் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து இன்னொரு பெரிய விஷயம் என்ன அவங்க ஆட் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ கரண்ட்டாக வந்து அப்பீல் அந்த மாதிரியெல்லாம் போகுதுன்னா அது கோர்ட்டுக்கு போய் FTT, UTன்னு போய் அங்கே அது முடிகிறதுக்கே நான் சொன்னேன் பாருங்கள் 2, 3, 4 years. இது வந்து டிலேயை கம்மி பண்ணணுங்கிறதுக்காக இந்த ஒரு பாயிண்ட்டையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஒரு ஸ்பெஷல் பாடியை கொண்டு வந்து அதாவது குரூப் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் மாதிரி கொண்டு வந்து அந்த எக்ஸ்பர்ட்ஸ் வந்து டெசிஷன் எடுக்கலாம். ஸோ இட் வில் பி வெரி குவிக் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த கோர்ட்டு டைமு, கோர்ட்டில் இருக்கிற டிலேஸ் இதெல்லாம் கம்மி பண்ணுறதுக்காக இந்த ப்ரொப்போசலும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய ரூல்ஸு. வரக்கூடிய காலங்களில் இப்போ எல்லோரும் கேட்குறது என்னென்னா, இந்த ரூலு வந்து ரெட்ரோஸ்பெக்டிவ்லி எங்களுக்கு அப்ளை பண்ணுவாங்களா அப்படிங்கிற கேள்வியை வந்து கேட்டிருக்காங்க. இப்போ நாங்கள் வந்து ILR வாங்கலை, எங்களுக்கும் வந்து 20 years வருமா அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்காங்க. $1 million கொஷின். இதுக்கு பதில் அவங்க இப்போதைக்கு இல்லை. ஆகலாம், ஆகாமையும் போகலாம். நான் எதுக்காக ஆகலாம்னு சொன்னேன்னா, ஏன்னா இப்போது ஃபெப்ரவரியில் அவங்க ரெட்ரோஸ்பெக்டிவ்லி சிட்டிசன்ஷிப் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது எல்லாம் சேலஞ்ச் பண்ணி போயிட்டுருக்கோம். அதனால் இதுக்கும் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை இது இல்லாமையும் போகலாம். ஸோ அட் த மோமெண்ட் இது ஸ்பெக்குலேஷனில் தான் இருக்குது. ஸோ இதுக்கான டெஃபினைட் பதில் வந்து நம்ம வெயிட் பண்ணுவோம் வரக்கூடிய காலங்களில். ஸோ அதனால் மக்கள் அதை நினச்சிக்கிட்டு பயப்பட வேணாம். அண்ட் வி வில் சி வென் இட் ஹேப்பன்ஸ். ஓகே, இப்போ இதில் கடைசியாக நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து வீசா மோசடி நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்கவங்க இப்போ வந்து மக்கள்கிட்ட என்ன சொல்கிறதுனா, நீங்கள் அங்கே போய் இறங்கிடுங்க, ஒரு டூரிஸ்ட் விசாலையோ இல்லையோ போயிட்டு அசைலம் பண்ணுங்கள். உங்களுக்கு இப்போ நீங்கள் இப்போ பேசும்போது நீங்கள் சொல்கிறீங்கல்ல 1 year டைம் இருக்குது, 2 year, இதெல்லாம் பார்க்கும்போது இது ரொம்ப ஈஸியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்படி சொல்லி அனுப்பிவிட்ருக்காங்க. உங்கள் ஆஸ் அ இமிக்ரேஷன் லாயரு இப்போ வந்து இலங்கையிலேருந்து வந்துட்டு இருக்கவங்களுக்கு முன்னாடி கிடைச்சது. இப்போ நம்ம நிறைய வீடியோஸில் கிடைக்காதுன்னு சொல்லி நீங்கள் இந்த 5 கிரவுண்ட்ஸில் பார்க்கும்போது திடீர்னு வந்து ஒருத்தவங்க வந்து ஓகே எனக்கு ப்ரூவ் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சேம் செக்ஸுங்கிறது நிறைய பேர் யூஸ் பண்ணலாம். அங்கே வந்து ஸ்ரீலங்காவில் வந்து அதுக்காக உங்களை தூக்கில் போட மாட்டாங்க. இதுவே நீங்கள் நான் சொன்ன சில முஸ்லீம் கண்ட்ரிஸ்னால் அங்கே பண்ணுவாங்க. ஓகே, அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் இல்லை, எனக்கு வந்து என் ஜாதி பிரச்சனை, எனக்கு இது அது அந்த கிரவுண்ட்ஸில் இன்றைக்கும் வின் பண்ணுறாங்களா, இன்றைக்கும் அவங்களுக்கு கிடைக்குதா? அதாவது ரொம்ப சாரி, ஃபஸ்ட்டு கொஸ்டின் கேட்டேன். ஃபஸ்ட்டு இது பண்ணலாமா, அது பண்ணக்கூடாது? ஷுவரா? பண்ணவே கூடாது. நான் ஃபஸ்ட்டு மக்களுக்கு சொல்கிறது என்னென்னா, ஊரில் வந்து விசிட்டர் வீசாவில் போட்டு இங்கே வந்து அசைலம் கிளைம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறத தயவுசெய்து நம்பாதீங்க. இப்போவும் மக்கள் அது மாதிரி வந்துட்டுருக்காங்க. காலங்கள் மாறிடுச்சு, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஆக்கிட்டாங்க. இதோட ரிக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க அந்த ரீஸ்டோரிங் இமிக்ரேஷன் கண்ட்ரோல் அப்படிங்கிற அந்த டாப்பிக்கில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2029 எல்லா ஹோட்டலில் இருக்கிறவங்களையும் ரிமூவ் பண்ணி நாங்கள் மிலிட்ரி கிரவுண்ட்ஸில் அந்த இது இருக்குது பாருங்கள், மிலிட்ரி இதில் கிரவுண்ட்ஸில் நாங்கள் வச்சு டென்ட்டு மாதிரி போட்டு கொண்டு போயிடுவோம்.
29 எல்லாத்தையுமே எடுத்துட்டு எப்படி ஃப்ரான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கேம்ப் மாதிரி போட்டாங்களோ அது மாதிரி மிலிட்ரி கேம்பில் வச்சுருவோம் அப்படிங்கிறத கிளியராக சொல்லிடுறோம். அதனால் வரக்கூடிய காலங்கள்லாம் ஈஸியாக இருக்காது. ரெண்டாவது, நீங்கள் உதாரணத்துக்கு இப்போது இந்த வருஷம் வரீங்க, அசைலம் கிளைம் பண்ணால் இப்போ மினிமம் 2 to 3 இயர்ஸ் ஆகுதுன்னு நான் சொன்னேன். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அசைலம் கிளைம் பண்ணி உங்களுக்கு கிடைக்குதோ கிடைக்கலையோங்கிறது தெரியாது. ஸோ அதுக்குள்ளார இந்த ரூல் ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்கன்னா உங்களை வந்து இந்த 20 இயர் ரூட்டு கீழே வந்துடுவீங்க. 2.5 வருஷங்கிறது போய் 20 வருஷத்தில் உங்களுக்கு ப்ளஸ்ஸு இல்லீகலாக வந்து இன்னொரு 10 இயர்ஸ் ஒரு ட்ரக்கு மூலியமாக வரும் 30 வருஷத்தில். அப்போது ஒரு 30 வயசு இருக்கிறவனா 60 வயசில் தான் அவங்களுக்கு ஐஎல்ஆர் கிடைக்கும். இதில் ஃபஸ்ட்டு பார்ட் என்னென்னா, இந்த 30 வருஷமும் உங்களால் உங்கள் ஹோம் கண்ட்ரிக்கு ட்ராவல் பண்ண முடியாது. புரியுதுங்களா? நிறையா பேர் 99% வந்து இங்கே வந்து செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பொய் விஷயங்கள் பண்ணிட்டு தான் வராங்க. முன்னாடி இருந்தது ஸ்ரீலங்கா மக்களுக்கு அந்த மாதிரி இருந்தது. நிறையா பேர் வந்தாங்க, ஜென்யூனாக செட்டில் ஆனாங்க, அவங்களுக்கு உண்மையாகவே இருந்தது அந்த ப்ராப்ளமு போர் அப்போ நடந்துட்டு இருந்த போது. ஆனால் இப்போ இல்லை. அதே மாதிரி இந்தியாவிலிருந்தும் நிறையா பேர் ஸ்டூடெண்ட்ஸு ஓகே நமக்கு கம்பெனி க்ளோஸ் ஆயிடுச்சு, ஓகே கோர்ஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி அசைலம் போடுறாங்க. கண்டிப்பாக கிடைக்காது இந்தியன்ஸுக்கு. இந்தியன்ஸுக்கு கிடைக்கிறதுக்கு 1000ல் 1 கிடைச்சா பெரிய விஷயம். ஸோ தயவு செய்து இந்த ரூட்டில் போய் உங்கள் லைஃப்பை வந்து நீங்களே எடுத்துக்காதீங்க. ஏன்னா ஒரு கண்ட்ரியில் நீங்கள் அசைலம் கிளைம் பண்ணி அதுக்கப்புறம் அது இப்படி இந்தியாவில் இருக்கீங்க ரெஃப்யூஸ் ஆகி திரும்ப போகும்போது நீங்கள் வேறு எந்த கண்ட்ரிக்கு அப்ளை பண்ணாலும், எஸ்பெஷலி ஆஸ்திரேலியா, கனடா, நியூசிலாந்து, அமெரிக்கா, யூரோப் எங்கே பண்ணாலும் நீங்கள் அசைலம் கிளைம் பண்ணியிருப்பீங்களான்னு சொல்லிட்டு அந்த அப்ளிகேஷனில் கேட்பாங்க. ஸோ நீங்கள் வந்து அதை டிக்ளேர் பண்ணாலும் சரி, நீங்கள் போய் சொன்னாலும் சரி அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஷேர் பண்ணுறாங்க. இப்போ ஊருக்கு போனாலும் இப்போ ஒரு கண்ட்ரி வந்து இவங்க கண்ட்ரி என் கண்ட்ரி சேஃப் இல்லைன்னு தான் சொல்லி ட்ரை பண்ணுவாங்க. அவங்களுக்கு திருப்பி அந்த ரெப்ளிகேஷன்ஸ் எப்படி இருக்கும் போகும்போது? அதாவது இப்போது எஸ்பெஷலி இந்தியா எம்பசி வந்து இதை பிக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது ரீசன்ட் டேஸில் யாரெல்லாம் பாஸ்போர்ட்டு அங்கே கொடுத்து சில டைம் பாஸ்போர்ட் எக்ஸ்பயர் ஆகிடுது, வருஷங்கள் ஆகி திரும்ப இவங்க பாஸ்போர்ட் கேட்கும்போது அவங்க வந்து தரமாட்டேங்கிறாங்க. நீ வந்து ஆல்ரெடி இந்த கண்ட்ரியில் உனக்கு சேஃப்டி இல்லைன்னு சொல்லி நீ சொல்லியிருக்க, பொய் சொல்லியிருக்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவங்க சொல்லி ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க. அதுக்காக மேற்கொண்டு அப்பீல் பண்ணி அவங்க பண்ணுற மாதிரி சில கேசஸ் எல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அதனால் நான் சஜஸ்ட் பண்ணுறது, நான் அட்வைஸ் பண்ணுறது, தயவுசெய்து பொய் சொல்லி அசைலம் கிளைம் பண்ணாதீங்க, பண்ணக்கூடாது. உங்களுக்கு இப்போது உதாரணத்துக்கு வேறு ஏதாவது கண்ட்ரி, ஈரான், இப்போது ஒரு கரெக்டான லைவ் எக்ஸாம்பிள் ஈரான் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி ஒரு கண்ட்ரியிலிருந்து நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து பொலிட்டிக்கல் இதுவே கிடையாது, ஏன்னா அங்கே இருக்கிற ரெஜிமுக்கு எதிராக நீங்கள் எதுவுமே பேச முடியாது. அதாவது ஆட்சி சரியில்லை அப்படின்னு சொல்லி அதை நீங்கள் ஓப்பனாக நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதை யாராவது வீடியோ எடுத்து பண்ணாங்கன்னா அடுத்த நாள் நீங்கள் வீட்டில் இருக்கும்போது உங்களை சுட்டுருவாங்க கவர்மெண்ட்டே வந்து. அந்த மாதிரி ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சே இருக்காது உங்களுக்கு. அது வந்து ஒரு லைவ் எக்ஸாம்பிள். அந்த மாதிரி ஒருத்தங்க வராங்கன்னா அவங்களுக்கு அது இருக்குது. ஆனால் நமக்கு இந்தியாவோ, ஸ்ரீலங்காவோ, பாகிஸ்தானோ, ஈவன் பங்களாதேஷ், அங்கே ரயாட் இருக்குது. அவங்க வந்து இந்த ரயாட்டை சொல்லி நிறையா பேர் கிளைம் பண்ணுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து டெம்பரவரி, இதுதான், இது சீக்கிரம் மாறிடும், வித்தின் இயர் ஸ்டேபிள் கவர்மெண்ட் வந்துடும் அப்படிங்கிறதுனால அவங்க அப்ளிகேஷன் டிசைட் பண்ணாமல் ஹோல்டில் தான் வச்சிட்ருக்காங்க. அப்போது சரியாயிருச்சுன்னா அப்போ வந்து எல்லாம் சரியாயிடுச்சு, நீ கிளம்பு அப்படின்றவாங்க. ஸோ அதனால் என்னோடய அட்வைஸ், தயவுசெய்து அசைலம், ரெஃப்யூஜி ஸ்டேட்டஸ் உங்களுக்கு ஒரு உண்மையான ரீசன் இல்லைன்னா தயவுசெய்து கிளைம் பண்ணாதீங்க. சூப்பர். மக்களை இந்த இதை எபிசோடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து வேறு ஏதாச்சும் கொஷின்ஸ் இருந்ததுன்னா டெஃபினட்டாக கேட்கலாம். இல்லை உங்களுக்கு 1-to-1 உங்களுக்கு கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது எங்களோட ஒர்க் ஷாப்ஸ் 2 நாள் பண்ணுறோம். 28th and 29 கரெக்டான டைமு ப்ளஸ் லொக்கேஷன்ஸ் வந்து நாங்கள் இப்போ வீடியோஸில் போடுவோம். ஸோ ஏற்கனவே நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிங்க, நீங்களும் வரலாம். புதுசாக வரவங்களும் உங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து யோசிக்கிறீங்க, ஒரு கும்பலில் போய் எப்படி கேள்வி, அதை 1-to-1ன்னா அன்றைக்கே நாங்கள் வந்து தனியாக உங்கள்கிட்ட பேசுறதுக்கும் ரெடியாக இருக்கோம். அது இது வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக தான் பண்ணுறோம். இதுதான் வாட் we mean is we give free consultation for our viewers. ஆமாம், கரெக்ட். ஸோ அதுக்கு வந்து இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, இன்னும் ஸ்பேசஸ் இருக்குது. நீங்கள் புக் பண்ணிட்டு வாங்க. ஏதாச்சும் கேள்வி இருந்தாலும் கீழே கேளுங்க, நம்ம சொல்கிறோம்.
தேங்க்யூ வணக்கம். அடுத்த வீடியோ என்ன டாபிக்னு சொல்லிடுவோம். சொல்லுவோம். ஸ்கில்டு ஒர்க்கரில் இப்போ நிறையா சேஞ்சஸ் வந்திருக்கு, அதை பற்றியும் ஸ்பான்சர் லைசன்ஸ் இப்போ என்ன சேஞ்சஸ், எந்த பிஸ்னஸ் பண்ணலாம், அதை வந்து பேச போகிறோம். ஸோ 2 எபிசோடாக வரப்போகுது. ஒன்று வந்து ஸ்கில்டு ஒர்க்கர் வீசாவில் என்னென்ன சேஞ்சஸ் வந்திருக்கு, அது நெக்ஸ்ட் எபிசோடு. ப்ளஸ் 3வது வந்து இப்போ வந்து இந்த ஸ்பான்சர் லைசன்ஸில் என்ன சேஞ்சஸ், என்ன இஷ்யூஸ் வருது, எப்படி ஹேண்டில் பண்ணணும். அதே மாதிரி இப்போது வந்து கவர்மெண்ட் வந்து எந்த மாதிரி எடுத்துகிட்டு இருக்காங்க, இப்போ இருக்க நிலமையில் எவ்வளோ பேர் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கு வேறு இடத்துலேருந்து எங்களுக்கு கேசஸ் வந்துட்டுருக்கு, அதையும் இவங்க ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காங்க. இதை பற்றியெல்லாம் நாங்கள் டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ 2 எபிசோடும் இம்பார்ட்டண்ட்டு. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.